வணக்கம் நம்முடைய டான்ஜெட்கோ ஏஇ வகுப்பினுடைய அந்த கணித வகுப்புக்காக வந்திருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம ஃப்ரீ டெமோ கிளாஸ் நடத்த இருக்கிறோம். அதனால இன்னும் ஒரு 5ல இருந்து 10 நிமிடம் காத்திருப்போம். சில நண்பர்கள் இப்பதான் அந்த லிங்க் கிடைச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்தோடனே ஒரு 5 நிமிடம் கழிச்சு நம்ம தொடங்குவோம். 7:05 நம்ம தொடங்குவோம். 7 எம்ஜி இளங்கோவன் ஐயாவுக்கு வணக்கம். அதான் இன்னைக்கு நமக்கு ஃபேக்கல்டி திவ்யா, தீபிகா, கேபி, கிருஷ்ணகுமார், நரேன் பூபால் சங்கர், சங்கர் கணேஷ், விக்னேஷ், நீங்க எல்லாருமே அந்த சாட்ல உங்க பேரை போட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை சாட்ல போடுங்க. எவ்ரி ஒன்ல அதை நாங்க அல்லது என்னுடைய அந்த தமிழ் இயக்குனர் வருது இல்லையா, அதுல நீங்க போட்டாலும் சரி, பர்சனல்ல அது உங்களுக்கு குரூப் ஃபார்ம் பண்ணும் போதும் ஃபர்தர் கிளாஸ் இன்டிமேட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் போட்டுருக்காங்க 1 2 3. ஆமா, இந்த கடைசி 1 2 3. சங்கர் கணேஷ் தான் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு போட்டிருந்தீங்க. பட் ஃபேக்கல்டினுடைய இது நம்ம மைக் கொடுத்துருக்கோம். ஃபேக்கல்டினுடைய இது கரெக்டா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். இந்த மேனேஜர் ஃப்ரீயா போட்டுமா சொல்லுங்க சார். சிலர் நம்பர் பதிவு பண்ணிருக்கீங்க, நன்றி. உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்காக நம்ம ஒரு இப்ப என்னுடைய வாய்ஸ் சரியா இருக்காமா? சங்கர் கணேஷ் முதல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது, நீங்க இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கா? நரேன் பூபால் எப்படி இருக்குமா என்னுடைய வாய்ஸ்? இஸ் இட் பெட்டர் ஆர் கெட்டிங் கிரிப்பிள்? நரேன் எப்படிமா இருக்கு? குரல் எப்படிமா இருக்கு? ஆடிபிள் சார். இட்ஸ் ஆடிபிள். இளங்கோ சார் ஒரு டெஸ்ட் கால் ஒன்று கொடுக்க சொல்லுங்க. Hello. Hello, sir.
இளங்கோ இளங்கோ கரெக்டா இருக்கு. உங்க அப்படியே டெஸ்ட் பேசுங்கம்மா, ஒரு நிமிஷம் பேசுங்க சும்மா. So first of all, good evening to everybody. So இன்னைக்கு வந்து டெமோ கிளாஸ் மட்டும் தான் ஆக்சுவலா. ஓகேம்மா, ஓகே. இளங்கோ ரைட், அது ஆடியோ செக்குக்காக தான். நம்ம நீ கட் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ சூன். ஓகேம்மா, யூ ப்ளீஸ் வெயிட். After the introduction by our director Tyagarajan, you can take the class. பெரும்பாலும் நமக்கு ஜூம் ஆப் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் உள்ள வந்திருக்கீங்க. அதனால unless otherwise warranted, you please don't unmute your mic. Thanks for coordination in advance. Palar auntie சுப்ரியா, உங்க மைக் தெரியாம அன்மியூட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். உங்க மைக் மியூட்டட் கண்டிஷன்லயே இருக்கட்டுமா? அது நீங்க கை படுறதால அன்மியூட் ஆகுது. இப்போ அன்மியூட் ஆயிடுச்சு. நாங்க பரவாயில்ல, நாங்க மறுபடியும் மியூட் பண்ணிடுறோம். பாத்துக்கோங்க. அது அவங்களுக்கு தான் இங்க ஆடியோ காட்டும் போது அவங்க உள்ள வந்து ரெக்கார்டிங் தொலைக்கலாமா? இன்னொரு 7-10 ஸ்ருதி உள்ள வந்துட்டாங்க. ஸ்ருதி வணக்கமா, இஸ் இட் ஆடிபிள்? ப்ளீஸ் ஜாயின் வித் ஆடியோமா. அப்புறமா சண்முக பிரியா மேடம், நல்லா இருக்கீங்களா? வெரி குட், வெல்கம். சுருதி வந்துருக்கீங்க, நன்றி. சுப்ரியா வந்துருக்கீங்க, நன்றி. ரமேஷ்குமார் வாங்க, புது ஸ்டூடெண்ட். பிரவீன், சுந்தர், நரேன் பூபால், திவ்யா, கணேஷ், தீபிகா, சங்கர் கணேஷ் புதுசா இருக்கு. தீனா விமிலா, உடம்பு நல்லா இருக்காமா? தீனா. அடுத்தது கிருஷ்ணகுமார், மோகன், பிரவீன், சுவாமி, புவி, கார்த்தி, கதி, ஹரிணி சொல்லிட்டுதான், ரமேஷ், கேபி. ஃபுல் நேம் என்னன்னு தெரியல, அது ஃபுல் நேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, வேற இப்போ ஆடியோ உங்களுக்கு இருக்காமா? ஆடியோ வீடியோ பிரியா சொல்லுங்கம்மா, இது சொல்ல வந்தீங்களே.
நீங்க எடுத்துருங்க. ஆமா. டீனா ஃபேமிலா பேசுங்க. உங்களுக்கு கால்ல அடிபட்டு இருந்துச்சு, நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கு சார். அதுதான் தியாகராஜன் கேட்டுட்டு இருந்தாங்க. சண்முக பிரியா மேடம் ஏதோ பேச வந்தீங்க, உங்க குரல் கேட்கல. அன்மியூட் பண்ணிட்டு பண்ணணும். பேசுவாங்க. ரைட், ஓகே. வே டு விக்டரி பிரைவேட் லிமிடெட் மூலமாக நடத்தப்படுகிற ஐஎம்என் ஐஏஎஸ் அகாடமி வகுப்புகள் வந்திருக்கிற அனைவருக்கும் இயக்குநர்கள் சார்பாகவும் அகாடமியின் சார்பாகவும் அன்பான வணக்கம். இந்த நேரத்தில் நாம் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது நம்முடைய படிப்புக்கான, நம்முடைய எதிர்காலத்துக்கான செய்திகளை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக டான்ஜெட்கோ வகுப்புகளில் உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு நடத்தப்படுகிற தேர்வுகளில், அதாவது ஏஇ போஸ்டுக்காக நடத்தப்படுகிற தேர்வுகளில் கணக்கு வகுப்புக்கான பாடங்களை இன்று நாம் இணையதளம் வழியாக தொடங்குகிறோம். இது தொடர்ச்சியாக நம்ம எடுத்துட்டு போக போறோம். மற்ற சப்ஜெக்டுக்கும் நாமளே, அதாவது மற்ற ஜெனரல் இன்ஜினியரிங், உங்களுடைய கோர் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே நம்ம எடுக்க போறோம். அதை குறித்த செய்திகளை நமது டான்ஜெட்கோ கோர்ஸினுடைய நமது அகாடமியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற மின்வாரியத்தில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிற தியாகராஜன் அவர்கள் நிறைவாக அது குறித்த செய்திகளை பகிர்ந்து கொள்வார்கள். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த முறை ஆன்லைன் தேர்வாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். 20 மதிப்பெண்கள் மேத்ஸ்க்கு என்பதும், 20 மதிப்பெண்கள் ஜெனரல் இன்ஜினியரிங், மீதி 60 மதிப்பெண்கள் உங்களது பாடத்திட்டம், அதாவது கோர் இன்ஜினியரிங் தொடர்பாக இருக்கிறது. இந்த 20 மதிப்பெண்கள்ல உங்களுக்கு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ் தொடங்கி நியூமரிக்கல் சிஸ்டத்துல இருந்து நம்ம எல்லாவற்றையும் நம்ம படிக்க வேண்டிய தேவையும் சூழ்நிலையும் இருக்கிறது. அதை மிகச் சரியாக நடத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஐஐடியில ஜேஆர்எஃப் பிஹெச்டி ஆய்வு செய்து கொண்டிருக்கிற நமது பெருமைக்குரிய இன்றைய வகுப்பை அவர் தான் எடுக்க இருக்க, இன்றையனா கணக்கு வகுப்பை அவங்க தான் எடுக்க இருக்கிறாங்க. அதனால இளங்கோவன் அவர்கள் இன்றைய வகுப்புகளை எடுக்க இருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே தாமதமா வந்தவங்களுக்காக உங்களுடைய பெயரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் சேட்ல போடுங்க. நாம முன்னாடியே நம்ம வகுப்புல சேர்ந்திருந்தா கூட நீங்க சேட்ல உங்க நம்பரை போடுங்க. நாம இந்த வகுப்புல ஆர்வம் தெரிவிக்கிறவங்களை மட்டும்தான் நம்ம தனி குழுவாக உருவாக்கி தொடர்ந்து வகுப்புல எடுக்க போறோம். இன்றைய வகுப்பு ஒரு 35-40 நிமிடங்கள் இளங்கோவன் சார் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு வகுப்பு சம்பந்தமான டவுட் இருந்தாலும் கேட்கலாம், அல்லது பொதுவா இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகிறது, அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப குறைவு தான், அதையெல்லாம் தியாகராஜன் அவர்கள் நிறைவாக அறிவிப்பார்கள். இப்போ மீண்டும் ஒருமுறை வே டு விக்டரி பிரைவேட் லிமிடெட் மூலமாக நடத்தப்படுகிற ஐஎம்என் ஐஏஎஸ் அகாடமியினுடைய டான்ஜெட்கோ ஏஇ தேர்வுக்கான கணக்கு வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்பொழுது இளங்கோவன் அவர்கள் வகுப்பை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இளங்கோவன். So first of all, good evening to இப்போ கேக்குதுங்களா சார்? So good evening to everybody first. So already joined already IMN IAS Academy students ko, new students ko my greetings and welcomes. And இன்னைக்கு கிளாஸ்ல இது வெறும் டெமோ கிளாஸ் தான். ஸோ ஒவ்வொரு சாப்டரும் ஸோ ஐ ஈக்குவலி டிவைடட் இன்டு அதுல உள்ள ஒரு சாப்டர் 1ல நம்ம கெனோனிக்கல் ஃபார்ம் அண்ட் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டாபிக் கிளாஸ்ல கொஞ்சம்
குறைவா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதனால நான் இந்த டெமோ கிளாஸ்க்கு வந்து அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து கெனோனிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்றது அப்படின்ற டாபிக் வந்து லீனியர் அல்ஜிப்ரால இருந்து பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ ஆர் அலவுட் டு இன்டரப்ட் எனி டைம். கொஸ்டின்ஸ் இருந்தால் சாட்ல போடுங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் so we can discuss. And first maybe a few minutes maybe we will have a technical issues, like I'll start sharing the screen. உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதோ இல்லை ஆடிபிலிட்டி எதனா ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ யூ கேன் ஜஸ்ட் லெட் மீ நோ. கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயா நீங்க ஷேர் பண்ணலாம், இப்போ ஷேர் பண்ணலாம். Ilango sir, you have been given the technical right to share your screen now. You can start sharing your screen. Ilango sir, you have been given the technical right to share your screen now. You can start sharing your screen. Ilango sir, it is audible sir, you can start. Yeah, இப்போ கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்கயா, it is audible. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என் ஸ்கிரீன் தெரியுது. Shall we continue? Yes, Ilango, you can continue. It is audible and visible. Yeah, okay, thank you. So linear algebra la வந்து so இந்த சாப்டர்ல லாஸ்ட் டாபிக் வந்து quadratic form to canonical form. ஸோ இதுல ப்ராப்ளம்ஸ் வந்து இது வரைக்கும் டான்ஜென்ட் கோட்ல கேட்டதில்ல, பட் இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ இதுல என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா வந்து so we can expect theoretical questions from this topic. அதாவது சிஸ்டமோட நேச்சர் கேட்பாங்க. நமக்கு லீனியர் அல்ஜிப்ரால வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், a11 x1. இப்போ நான் எழுதுற சிஸ்டம் வந்து 3 வேரியபிள் சிஸ்டம், அதாவது வந்து 3 அன்னோன்ஸ் தான் இருக்கு. x1 x2 x3 இஸ் மை 3 அன்னோன்ஸ். நான் வந்து அது xyzன்னு எழுதலாம். plus a12 x2 plus a13 x3 is equal to y1. 21 x1 plus a22 x2 plus a23 x3 is equal to y2. a31 x1 plus a32 x2 plus a33 x3 is equal to y3. ஸோ இது வந்து ஒரு ஜெனரல் சிஸ்டம் நான் எழுதியிருக்கேன். இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். சே வில் கால் திஸ் as a linear equation 1, this is equation number 2, this is equation number 3. இந்த 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸும் சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முலா வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதலாம் இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதும் போது எக்ஸாம்பிள் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து a11 a12 a13 a21 a22 a23 a31 32 a33. இதுதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட வேரியபிள், அதாவது x1
x2 x3 will give you this y3. நான் இங்க மேல எழுதியிருக்க சிஸ்டம் தான், அது சேம் சிஸ்டம் தான் நான் இது மேட்ரிக்ஸ் ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கீழே இருக்க சிஸ்டம்ல வந்து நம்ம இது வந்து ஜெனரல் மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் சொல்லுவோம். அதாவது this coefficient matrix is called as A matrix. This is AX equal to B. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கவங்க வந்து இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து ஐ மீன் ஸோ ஈக்குவல் மேட்ரிக்ஸஸாக வரும். ஐ மீன் எப்படின்னா, இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸா இருக்கு, இது வந்து ஒரு 3x1 மேட்ரிக்ஸா இருக்கு இல்லையா? இப்போ இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள், ஏன்னா இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் புதுசா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வில் டிஸ்கஸ் திஸ் ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் த கோர்ஸ். ஸோ மண்டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நான் ப்ரீஃபா டீடைல்டாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் விட இந்த தடவை வந்து கிளாஸ் டியூரேஷன் ஆர்ஸும் ஜாஸ்தி. ஸோ ஐ எம் பிளானிங் டு எக்ஸ்பிளைன் ஆஸ் டீடைல்ட் அஸ் பாசிபிள். உங்க எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் முழுக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிடுவேன் இந்த கோர்ஸ்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள்னா அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு அவுட்புட் மேட்ரிக்ஸ் வந்து வில் பி a 3x1 மேட்ரிக்ஸ். ஸோ தட் இஸ் 3x1 மேட்ரிக்ஸ். அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் பென்சில்ல காட்டுறேன். ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம். இது வந்து ஒரு ஃபார்ம். இப்போ அதே மாதிரி வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம்லையும் எழுதலாம். குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருக்கு, கெனோனிக்கல் ஃபார்ம் இருக்கு. இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது? ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸோ அஸ்யூமிங் தட் யூ நோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது நான் வேணா ரீகேப் பண்றேன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 3x3 இருக்கு, பி மேட்ரிக்ஸ் வந்து 3x1 இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் ஓட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் வில் பி 3x1. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ ஐ ஹாவ் அ மேட்ரிக்ஸ் எக்ஸ் டிரான்ஸ்போஸ், அப்புறமா இங்க ஏ இருக்கு, அப்புறமா இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் ஓட சைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இதுல எக்ஸ்ன்றது வந்து நான் இங்க சொன்ன மாதிரி x1 x2 x3, அதாவது எக்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் 3x1 மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸ் டிரான்ஸ்போஸோட சைஸும் நான் சொல்லிடுறேன். எக்ஸ் டிரான்ஸ்போஸ் என்னவா இருக்கும்? இட் வில் பி a 1x3 மேட்ரிக்ஸ். ஏவோட சைஸும் சொல்றேன் இல்லையா? ஏ இஸ் a 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ எக்ஸ் பண்ணா நமக்கு மேட்ரிக்ஸ் வரும் இல்லையா? அந்த மேட்ரிக்ஸோட சைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ எனி ஒன்? ஸோ இஃப் யூ ஆர் குவிக் எனஃப் டு ஆன்சர், ஜஸ்ட் யூ ஆர் allowed to interact or you can just give the answer in the chat box. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி a 1x1 மேட்ரிக்ஸ். இது வந்து 1x1 மேட்ரிக்ஸ். அப்போ இந்த ஃபார்ம் இதுவும் வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை ஒரு விதமா நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இந்த ஃபார்ம் தான் நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்ம்னு சொல்றோம். குவாட்ராட்டிக் ஃபார்ம் of system of linear equations. Okay, quadratic form. அப்போ quadratic form நமக்கு இப்போ எப்படி இருக்கும்? quadratic equationனா எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ ஜெனரலா quadratic equationன்னா x square ax square plus bx plus c is equal to 0. இது வந்து ஒரு ஜெனரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல வந்து we'll have x1 square. ஸோ நமக்கு இதுல வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஃபார்ம் வேற. ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம் என்றப்போ ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல எழுத சொல்ல we'll have general represent பண்ணா we'll have this kind of equation, x square plus b
y square plus cz square plus h xy plus f yz plus g zx இப்படி இருக்கும். இது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம். நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா xyzன்னு சம்டைம்ஸ் எழுதுவேன், சம்டைம்ஸ் வந்து x1 x2 x3 எழுதுவேன். போத் ஆர் சிமிலர். யூ மஸ்ட் பி இன் அ பொசிஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸோ இந்த ஃபார்ம்ல இருந்து நம்ம இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி, so this multiplication will try this matrix multiplication x transpose a x, and we'll try to arrive at the quadratic form. So x transpose will be x1 x2 x2 x3 and a11 a12 a13 a21 a22 a23 3 x1 x2 x3. You can also start doing this on a piece of paper. Pen எடுத்துக்கோங்க, be active. So இதை நான் matrix multiplication பண்றேன். So this I'm just multiplying this row with this column. So a11 x1 plus a21 x2 plus a3 1 x3 plus so இது வந்து 3 cross 1 sorry 1 cross 3 matrix, and this is a 3 cross 3 matrix. It will result in a 1 cross 3 matrix. a12 x1 plus a22 x2 plus a32 x3 a12 x1 plus a23 x2 plus a33 x3. This multiplied with இது வந்து x transpose a multiply பண்ணா we'll get this matrix, and இங்க வந்து x1 x2 x3. okay, now இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 cross 3 and this is 3 cross 1, so the resultant matrix will be a single element matrix. a11 I'm just giving you the idea how a canonical form, a quadratic form arises from the coefficient matrix, so that you won't forget. 21 x2 31 x3. So this multiplied with this element x1 plus a12 x1 plus a22 x2 plus a32 x3 multiplied with x2 plus a12 x1 plus a23 x2 plus a33 x3 into x3 here. Okay, so we will arrive at equation like this: a11
x1 ஸ்கொயர் x1 மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க x1 ஸ்கொயர் இருக்கும். அண்ட் நான் இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கொஞ்சம் டைரக்டா. a22 x2 ஸ்கொயர் பிளஸ் a33 x3 ஸ்கொயர் பிளஸ் a21 plus a12 x1 x2 plus a31 plus a13 x1 x3 plus a23 plus a32 x2 x3. ஓகே, இது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்கு சிமிலரா இருக்கு அப்படின்னா, இட் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு a x ஸ்கொயர் பிளஸ் b y ஸ்கொயர் பிளஸ் cz ஸ்கொயர் பிளஸ் h some constant into x into y. இங்க வந்து x is x1, y is x2, z is x3 plus இங்க ஒரு constant f into yz plus g into zx. ஓகேங்களா? இப்போ ஏன் நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது குவாட்ராட்டிக் ஃபார்ம் தான் கொடுத்துருப்பாங்க. குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் we must be able to write the coefficient matrix just by looking at the quadratic form. இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல வந்து கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு ரீட் பண்ண தெரியணும் கரெக்டா. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள், இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் கன்சிடர் an example A matrix or let's consider this example. இப்போ நமக்கு A மேட்ரிக்ஸ் எழுதுறேன், நான் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து எழுதுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. நமக்கு வந்து இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு. சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x1 பிளஸ் 4x2 minus 6x3 is equal to minus 4. அப்புறமா x1 plus 5x2 plus 3x3 is equal to 10 and x1 plus 3x2 plus 2x3 equal to 5. Okay, இது வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ல இருந்து நான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதுறேன். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் 2 4 minus 6. அது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 and x3. அதே மாதிரி 1 5 3 1 3 and 2. ஓகே, இது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ல இருந்து நான் குவாட்ராட்டிக் ஃபார்ம் எழுதணும். அப்போ குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி எழுதலாம்? நீங்க சொன்ன மாதிரி x1 x2 x3. This is x transpose A. 2 4 minus 6 1 5 3 1 3 2 and then x1 x2 x3. இது நமக்கு பண்ணா என்ன மாதிரி வரும்? குவாட்ராட்டிக் ஃபார்ம். குவாட்ராட்டிக் ஃபார்ம் தான் நீங்க இதுல இருந்து கூட எழுதலாம். அதாவது a11 x1 square, இதுல a11 element 2, so it is 2x1 square and then a22 x2 square. so நான் எழுதுறேன், நீங்க cross verify பண்ணுங்க. 5x2 square plus 2x3 square plus 5x1 x2 minus 5 x1 x3 plus 6 x2 x3. இதுதான் குவாட்ராட்டிக் ஃபார்ம். அதாவது இந்த சிஸ்டமோட சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட குவாட்ராட்டிக் ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் மட்டும் தான் கொடுப்பாங்க எக்ஸாம்ல சம்டைம்ஸ். இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து வாட் இஸ் இண்டெக்ஸ்
of the system, what is the nature of the system. Nature of the system na nature வந்து semi definite, definite, positive semi definite அந்த மாதிரி இருக்கு. நான் அந்த டைப்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். So upcoming lectures I will explain you. And இப்போ இந்த quadratic form இருக்கா, இப்போ இந்த quadratic form பார்த்த உடனே you must be able to construct this coefficient matrix A. அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? ஸோ நீங்க இந்த மேட்ரிக்ஸை பாருங்க, A மேட்ரிக்ஸ், அண்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் நல்லா நோட் பண்ணுங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன நடந்திருக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து எப்படி இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதும் ஈஸி. பட் இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இந்த தேர்ட் எலிமெண்ட், அதாவது 5 இருக்கு இல்லையா, 5x1 x2, இந்த 5 வந்து எப்படி எழுதிருக்கோம்னா a11 சாரி a21 பிளஸ் a12, அதாவது 4 பிளஸ் 1 ஆட் பண்ணி 5ன்னு எழுதிட்டோம். இங்க எப்படி எழுதியிருக்கோம், -6 பிளஸ் 1 ஆட் பண்ணி -5 எழுதியிருக்கோம், 3 பிளஸ் 3 ஆட் பண்ணி 6ன்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ப்ரிசைஸா a11 a21 என்ன எலிமெண்ட் நமக்கு தெரியாது. ஓகே, இங்க வந்து நான் ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி இதை நான் சொல்லியிருப்பேன், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பேன் கிளாஸஸ்ல வந்து. எனி மேட்ரிக்ஸ், அதாவது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஓல்டு கான்செப்ட்ஸை ரீகலெக்ட் பண்றேன். எனி மேட்ரிக்ஸ், எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் as a sum of symmetric matrix plus sum of skew symmetric matrix. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாவும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாவும் எழுதலாம். ஸோ அந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்னா ஆஃப் த டைம்ஸ் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ், இது half the times a minus a transpose. Okay, a plus a transpose ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்து வாட் இஸ் த சிமெட்ரிக் பார்ட் ஆஃப் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஆஃப் a plus a transpose எடுத்து போடணும். டிரான்ஸ்போஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னா ஓகே, அட் த மொமெண்ட் பி ஃப்ரீ, டிரான்ஸ்போஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன், a to a டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். a டிரான்ஸ்போஸ் பண்ணி ரெண்டு மேட்ரிக்ஸ் சம்மேஷன், ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பை 2 பண்ணா நமக்கு வந்து சிமெட்ரிக் பார்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து நம்ம டைரக்டா மேட்ரிக்ஸ் A எழுத முடியாது. ஸோ நம்ம என்ன எழுத போறோம்னா, இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன், ரெண்டு ஃபார்ம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் ஃபார்ம்னு சொல்லிட்டு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஜஸ்ட் காலிங், ஓகே, இது வந்து A is equal to A1 plus A2ன்னு எழுதுறேன். A1 வந்து என்னோட சிமெட்ரிக் பார்ட். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து நான் என்ன எழுத முடியும்னா சிமெட்ரிக் பார்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் மட்டும் தான் எழுத முடியும். ஸோ சிமெட்ரிக் பார்ட், இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருக்கு, எனக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னே தெரியாது. இப்போ இதுல இருந்து நான் சிமெட்ரிக் பார்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எழுதுறேன் அப்படின்னா A இல்ல A1 தான் எழுத முடியும். A1 is equal to, இங்க பாருங்க, இங்க x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2, அது லீடிங் டயகனல் எலிமெண்ட் A11ல எழுதுறேன். x2 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 5, அது செகண்ட் லீடிங் டயகனல் எலிமெண்ட் 5ல எழுதுறேன். x3 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2, அதை நான் வந்து இங்க 2ல எழுதுறேன். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ மீதி எலிமெண்ட்ஸை ஃபில் பண்ணணும். இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை பொறுத்து மிரர் சிமெட்ரியா இருக்கும். எக்ஸாம்பிள், இங்க A இருந்துச்சுன்னா இங்கேயும் A இருக்கும், இங்க B இருந்துச்சுன்னா இங்கேயும் B இருக்கும், இங்க C இருந்துச்சுன்னா இங்கேயும் C இருக்கும், சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் இந்த இடத்துல எல்லாம் 0 இருக்கும், இங்க 0 இருக்கும், இங்க 0 இருக்கும், இங்க ஏனா இங்க -A, இங்க -B, -C அப்படி இருக்கும். இதுதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் பேக். இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எழுதணும் இல்லையா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறதுன்னா நம்ம இந்த ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 வந்து சமேஷன் ஆஃப் திஸ் எலிமெண்ட் பிளஸ் திஸ் எலிமெண்ட். நான் வந்து அதை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதுறேன், அதாவது 5/2ன்னு எழுதுறேன். 5/2, 5/2. இங்க இருக்க எலிமெண்ட் -5, இதை -5/2, -5/2ன்னு எழுதுறேன். இது வந்து 6, 6/2 is 3, 3ன்னு எழுதுறேன்.
இதுதான் சிமெட்ரிக் பார்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த சிமெட்ரிக் பார்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ திஸ் இஸ் த கீ மேட்ரிக்ஸ் யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் ஃப்ரம் த குவாட்ராட்டிக் ஃபார்ம். இப்போ கொடுத்துருக்க எனி குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்திருந்தாலும் அதுல இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறதுன்னு தெரியணும். தட் இஸ் தி அல்டிமேட் அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை நான் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நான் வேணா ஒரு டெக்னிக் சொல்றேன் பாருங்க. x1 x2 x3 இது x1 x2 x3 ஓகேங்களா. அப்போ x1 x1 is x1 square. அப்போ இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் இருக்கும். இங்க x2 x2. ஸோ மேபி இங்க லைன் போடுறேன். Okay, once again. So this is x2 squared coefficient இங்க இருக்கும். இங்க x3 squared coefficient இங்க இருக்கும். x1 x2 இங்க வந்து x2 x1 or x1 x2 both are same. x1 x3 x2 x3 x2 x3 and this is x2 x3 and this is x1 x3. இதுக்கெல்லாம் வந்து by 2 வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு சிமெட்ரிக் பார்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியணும். திஸ் இஸ் த மெயின் ஸ்டெப். அண்ட் தென் இதுல இருந்து தான் நம்ம கெனோனிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்து நான் இங்க சொன்ன திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் ஃபார்ம். குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி இருக்கும்? அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து நான் மேட்ரிக்ஸ் எப்படி ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? ஸோ உங்களோட சக்தி புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க அந்த லாஸ்ட் பேஜ்ல. So A is equal to என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, so if that is a quadratic form A, then h by 2 g by 2 இங்க h by 2, this is B, this is C, and then this is f by 2, this is g by 2, f by 2. so என்ன எழுதுறேனே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தா it's okay. உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலாலாம் இந்த நம்பர்ஸ் லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கு கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து டைரக்டா எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியும் நான் இப்ப நம்புறேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நான் அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாவே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ x1 x2 x3 இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு, இங்க x இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஃபார்மேட்ல வந்து கிடைக்குது. ஸோ ஓகே, நமக்கு என்ன தெரியணும்னா இப்போ இந்த மாதிரி எனி ஃபார்ம் குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அண்ட் தென் த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் இது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம். கெனோனிக்கல் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. கெனோனிக்கல் ஃபார்முக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துருக்கோம். இப்போ கெனோனிக்கல் ஃபார்ம். கெனோனிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தேவை A. அதனால தான் இப்போ இது வரைக்கும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A கண்டுபிடிச்சிருக்கோம். Symmetric part of the coefficient matrix. Okay, canonical form எப்படி இருக்கும் அப்படின்னா lambda 1 y1 square plus lambda 2 y2 square plus lambda 3 y3 square. இதுதான் canonical form. quadratic form எப்படி இருக்கும்? இதுதான் quadratic form. Okay, so canonical form இருக்கு. இதுல lambda 1 lambda 2 lambda 3 ன்றது என்னன்னா eigen values of this symmetric matrix. இந்த symmetric matrix இருக்கு இல்லையா? இந்த symmetric matrix ஓட eigen values lambda 1 lambda 2 and lambda 3. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? eigen values எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நான் இப்போ டிஸ்கஸ் பண்ற canonical form quadratic form வந்து லாஸ்ட் டாபிக் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சாப்டர். நீங்க சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட்ல இருக்கும். இதை நான் ஏன் டிஸ்கஸ் பண்ணா இது கொஞ்சம் அன்ஃபெமிலியரா இருக்கும். நான் மோஸ்டா இன்ட்ரோடக்ஷன்ல பேசிக் டெமோ கிளாஸ்ல வந்து அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் மைனர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி ஃபெமிலியர் கான்செப்ட்ஸா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு சிலருக்கு நான் நம்பினேன். அதனால இந்த டாபிக் சூஸ் பண்ணேன் இன்னைக்கு டெமோ கிளாஸ்க்கு. ஸோ இந்த சேம் ஐடியா த சேம் டாபிக் கான்செப்ட்ஸ் வில் ஆல்சோ பி ரீகவர்ட். ஐ மீன் இது திருப்பியும் நான் வந்து ஃப்ரைடே கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுவேன்.
lambda 1, lambda 2, lambda 3 eigen values. உங்களுக்கு இப்போ eigen values வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். Any square matrix. So how to find eigen values? How to find eigen values? வேணா நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. 1 0 2 3 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். eigen values வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மேட்ரிக்ஸ்க்கு eigen value கண்டுபிடிக்கணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா என்னன்னா a மைனஸ் லாம்டா ஐ, இல்ல ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா 0 வரும். ஓகேங்களா? இதுல வந்து 1 0 2 3 இது வந்து a மேட்ரிக்ஸ் மைனஸ் லாம்டா மல்டிப்ளைட் வித் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், செகண்ட் ஆர்டர்ன்றதுனால செகண்ட் ஆர்டர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதுறேன். அப்புறமா இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன், இது வந்து 0 வரும். அப்போ திஸ் இஸ் 1 மைனஸ் லாம்டா 0 2 3 மைனஸ் லாம்டா. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து ஈக்குவல் டு 0, அதாவது 1 மைனஸ் லாம்டா multiplied by 3 minus lambda minus 0 is equal to 0. அப்போ 1 minus lambda 3 minus lambda is equal to 0. 1 equal to lambda is possible, and then 3 minus lambda is equal to 0 is possible. And therefore lambda 1 lambda 2 என்னவா இருக்கும் 1 and 3 ரெண்டு eigen valuesம் பாசிட்டிவ். இப்போ செகண்ட் ஆர்டர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றதுனால நமக்கு ரெண்டு eigen values கிடைக்கும். இதுவே தேர்ட் ஆர்டர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா நமக்கு 3 eigen values கிடைக்கும். ஓகே, இப்போ we'll get back to this problem now. ஓகே, நம்ம எந்த சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தோம்? இந்த சிஸ்டம் பார்த்துருந்தோம். இந்த சிஸ்டம்ல இருந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு? ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்றேன். ஓகே, now இந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்க்கு நான் eigen values கண்டுபிடிக்கணும். ஓகே, so this matrix is equal to 2 5 minus 2 minus 5 by 2 5 by 2 5 3 minus 5 by 2 3 2. இதுக்கு நான் கண்டுபிடிச்சி lambda 1 lambda 2 lambda 3 வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு டாஸ்க். பை த எண்ட் ஆஃப் த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த இதுக்கு lambda 1 lambda 2 lambda 3 கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஸோ eigen values டைரக்டா கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் வராது. வந்தாலும் அது எப்படி நான் சால்வ் பண்றதுன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸ்ல சொல்றேன். ஸோ நீங்க அதனால இப்போதைக்கு கால்குலேட்டர் வச்சு கூட நீங்க சால்வ் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஸோ கால்குலேட்டர்ல உங்களுக்கு போட தெரியும்னா போட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு வந்து கியூபிக் பாலினாமியல் வரும் நமக்கு. லாம்டா கியூப் இன்டூ சம்திங் பிளஸ் பி இன்டூ லாம்டா ஸ்கொயர் பிளஸ் சி இன்டூ லாம்டா பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணினா நமக்கு 3 eigen values வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபர்தரா சிம்பிளர் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை நம்ம சால்வ் பண்ணா எனக்கு lambda 1 lambda 2 lambda 3 எப்படி வரும்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் ஒரு ஃபர்தர் சிம்பிள் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மீன் வயல் இப்போ நான் எழுதிட்டு இருக்க குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதுங்க பார்க்கலாம் டக்குன்னு. பிளஸ் x3 ஸ்கொயர் பிளஸ் 4 x1 x2 plus 4 x2 x3 minus 4 x3 x1. So this is your problem now. இது வந்து problem. So this is the quadratic form given. இப்போ இதுல இருந்து என்ன questions வேணாலும் கேட்கலாம். What is the index? What is the signature? What is the nature of this quadratic form? Or what is the trace of the coefficient matrix? ஓகே, நான் சொல்றதெல்லாம் புரியலன்னா ப்ராப்ளமே இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A1 எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது எப்படி எழுதலாம் டைரக்டா? நீங்க எந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் 1
Okay, x2 square 1, x3 square 1. Okay, x1 x2 4 இருக்கு. 4 divided by 2 is 2 2. இங்க 2 and 3 இங்க இருக்கு element 2 and 3. 4 divided by 2 again 2 and 2. அப்புறமா இங்க 3 1, அதாவது இந்த பொசிஷன்ல இருக்கு. இது -2 வரும், -2 and -2. ஓகே ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எய்கன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும்? எய்கன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல கெனோனிக்கல் ஃபார்ம் எழுத முடியும். ஓகே, இது எல்லாமே ஒவ்வொரு ஃபார்ம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாதிரி. இப்போ நம்ம ஏன் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸே ஏன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்? தட் இஸ் கன்வீனியன்ட் வே. அது மாதிரி குவாட்ராட்டிக் ஃபார்ம் தான் ஒரு கன்வீனியன்ட் வே, கெனோனிக்கல் ஃபார்ம் தான் ஒரு கன்வீனியன்ட் வே. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்ஸ். இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு இன்டெப்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்றது நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம λ1, λ2, λ3 கண்டுபிடிக்கணும். ஓகே, so we just need to solve this. So I think we don't have time to solve this one. So நீங்க இந்த ப்ராப்ளமும் ட்ரை பண்ணுங்க. λ1, λ2, λ3. So என்கிட்ட solved problem ஒன்று இருக்கு. So I think it will be better to discuss with that problem. இதே மாதிரி similar problem okay, the question is find the canonical form of the quadratic form. So CF QF அப்படின்னு பேசிக்காவே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. In case problem ne அப்படி கேட்டா you must be familiar with the terminology. The x1 square, இது வேற ப்ராப்ளம். 3x2 square plus 3x3 square minus 2x2 x3. இதுக்கு நமக்கு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் will be 1 0 0 0 3 minus 1 0 minus 1 3. இது நம்மளோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். ஆமா, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்? இட்ஸ் சிமெட்ரிக் அபவுட் த லீடிங் டயகோனல் எலிமெண்ட்ஸ். இதுல இருந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? a minus lambda I determinant equal to 0. ஸோ அது எப்படி எழுதலாம்? 1 minus lambda 0 0 and then 0 3 minus lambda minus 1 0 minus 1 3 minus lambda. இதுக்கு determinant எடுத்து equal to 0 போடணும். and இதை நான் ரெடியூஸ் பண்ணா இங்க பாருங்க, இங்க I can expand this determinant either a row or column wise. I'm expanding by row wise 1 minus lambda and then இங்க ஒரே ஒரு இதுதான் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் இதோட determinant 3 minus lambda minus 1 minus 1. determinant எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மறந்து போச்சு. No problem, we'll revise all these concepts once again. இதை நான் மல்டிப்ளை பண்ணா I will finally end up with 1 minus lambda 3 minus lambda the whole square minus 1. So 1 minus lambda, இது lambda square minus 6 lambda plus 9 minus 1. So this is nothing but 1 minus lambda multiplied by lambda square minus 6 lambda plus 8. So this is 1 minus lambda
ஸோ உங்களுக்கு இதை ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஃபெமிலியராக இருப்பீங்க. இப்போ எல்லாமே ப்ரஷ் அப் பண்ணணும். லாம்டா மைனஸ் 4. அப்போ நமக்கு லாம்டா 1, லாம்டா 2, லாம்டா 3 என்னவா இருக்கும்னா, இதுல இருந்து ஈக்குவேட் டு 0 பண்ணா லாம்டா is 1 and from this it is 2, it is 4. இதுல நமக்கு கிடைச்சிருக்க 3 eigen valuesமே பாசிட்டிவ் eigen values. ஸோ 3 eigen valuesம் பாசிட்டிவ் eigen valuesன்றதுனால இந்த சிஸ்டம் நம்ம வந்து பாசிட்டிவ் டெஃபினிட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு eigen values தெரிஞ்சிச்சா, அப்போ குவாட்ராட்டிக் canonical ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா y1 square 1 into y1 square plus 2 into y2 square plus 4 into y3 square. இதுதான் உங்க canonical form. ஓகேங்களா? இதுதான் குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து இது குவாட்ராட்டிக் ஃபார்ம், சாரி இது குவாட்ராட்டிக் ஃபார்ம், இது canonical ஃபார்ம். எப்படி கன்வெர்ட் பண்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இது நம்ம எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கன்வே பண்றேன். ஸோ நம்ம வந்து எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் கூட பி கேப்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அதை வந்து ஒய்யோட மல்டிப்ளை பண்ணா திஸ் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, திஸ் வில் கன்வெர்ட் குவாட்ராட்டிக் ஃபார்ம் இன்டு canonical ஃபார்ம் டைரக்ட்லி. இது என்ன நம்ம டீடைல்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, பின்றது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். பின்றது வந்து மாடல் மேட்ரிக்ஸ். இதுல நான் பி கேப்னு எழுதியிருக்கேன், அதனால இது வந்து நார்மலைஸ்ட் model matrix. When normalized model matrix is multiplied with y, you get canonical form. அதுதான் நம்ம ஃபர்தரா பண்ணாம eigen values வச்சு நம்ம டைரக்டா போடுறோம். இப்போ eigen values வச்சு நம்ம சிஸ்டமோட நேச்சர் சொல்லலாம். சிஸ்டமோட நேச்சர்னா சிஸ்டம் ஓகே, நமக்கு நேச்சர் என்ன இருக்கும் அப்படி பார்க்க போனா, நேச்சர் ஆஃப் த சிஸ்டம் நான் ஒரு குட்டி டேபிளர் காலம் போடுறேன். Nature of the system, it will be, so maybe it will be positive definite, அப்படி இல்லைன்னா positive semi definite, negative definite, negative semi definite, அப்படி இல்லைன்னா இன்டெஃபினேட்னு ஒன்று இருக்கு. இன்டெஃபினேட், இது இன்ஃபினிட்டி இல்லை, சாரி, இன்டெஃபினேட். இதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னா, ஸோ தேர் ஆர் 2 டெக்னிக்ஸ். ஒன்று வந்து இந்த டேர்ம்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது விச் இஸ் சேம் as eigen values வச்சு சொல்லலாம். இப்போ நமக்கு eigen values 1, 2 and 4 இருக்கு இல்லையா. ஸோ ஸோ நேச்சர் வந்து இந்த 5ல எதனா ஒண்ணுதான் இருக்க முடியும். ஓகே, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, if all lambda 1, okay, lambda 1, lambda 2 and lambda 3 are positive, அப்படின்னா பாசிட்டிவ் டெஃபினிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நமக்கு 1, 2 and 4 மூணுமே பாசிட்டிவ் eigen values இல்லையா, அதனால மூணுமே பாசிட்டிவ் eigen values கிடைச்சோம். the nature of the system is positive definite. இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துட்டு which of the following system, இது வந்து என்ன நேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 சாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அது கண்டுபிடிக்க தெரியணும்னா நமக்கு என்ன தெரியணும், canonical ஃபார்ம் தெரியணும். canonical ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும், eigen values of the symmetric matrix வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, and lambda 1, lambda 2, lambda 3, இதுல வந்து நெகட்டிவ் டெஃபினேட்ல வந்து we'll have minus lambda 1, minus lambda 2, minus lambda 3.
செமி டெஃபினிட் அப்படின்னா பாசிட்டிவ் lambda 1, அதாவது ஒரு ஜீரோ இல்ல ரெண்டு ஜீரோ இருக்கும். பாசிட்டிவ் lambda 2, 1 or more zeros, ரெண்டு ஜீரோஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஜீரோ தான் இருக்கும். இதுல நெகட்டிவ் lambda 1, நெகட்டிவ் lambda 2, and then you will have a zero. அப்போ indefinite அப்படின்னா it will have mixed up of positive and negative terms. plus lambda 1 இருக்கும், minus lambda 2 இருக்கும், plus lambda 3 இருக்கும். ஓகே, இதை வச்சு தான் நம்ம நேச்சர் ஆஃப் அ சிஸ்டம் சொல்லுவோம். இதுல வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. வாட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம்? இண்டெக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் eigen values. சிக்னேச்சர் இன்னொரு டேர்ம் இருக்கு. What is the signature of the system? இது வந்து என்னன்னா number of positive eigenvalues minus number of negative eigenvalues. அவ்வளவுதான். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் eigen values எத்தனை இருக்கு? எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல 1, 2 and 3 மூணுமே பாசிட்டிவ் இருக்கு. அப்போ இந்த சிஸ்டம்க்கு இண்டெக்ஸ் என்ன? இந்த சிஸ்டம்க்கு இண்டெக்ஸ் 3. அப்போ இந்த சிஸ்டம்க்கு சிக்னேச்சர் என்ன? அதாவது பாசிட்டிவ் eigen values வந்து 3 இருக்கு, நெகட்டிவ் eigen values எத்தனை இருக்கு? 0 இருக்கு. அப்போ இதுக்கு சிக்னேச்சர் என்ன? சிக்னேச்சரும் 3. So this is the idea. So we came to the end of our today's discussion. So இதுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு. நான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரும்போது I have some set of problems for this module. So ஃப்ரைடே நான் வர சொல்ல உங்களுக்கு நான் ப்ராப்ளம்ஸ் ஷேர் பண்றேன். So I think இந்த நோட்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஃபுல் நோட்ஸும் PDF only for today's participants. Okay, so let's get back to the so I think if time is almost we're running out of time. So today's class is this. So idhula edana doubt illa ungalku any clarifications if you need, you just send a message to me. In WhatsApp la or message anupanga. I mean class mudinja odane I think our director sir needs to convey something. Idu varaikum so is the class okay now for the participants? I think sir, are you there? Thanks, Ilango sir. Thanks, ma. Yeah, I think we can wind up the class, today's class, I think so. Yes, ma. Somebody has raised their hands. I think they have lowered it. Shanmugapriya, do you want to ask any questions? Did you face it? Yeah, is there any specific questions you have? Anybody? Participants can unmute their mic to ask any kind of questions. Any questions regarding the class? I mean, இன்னைக்கு நடந்த classes any doubts if you have, or anything if you want to ask, you can ask me. Sir, Ilango உங்களுடைய screen sharing நான் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா இல்ல நான் ஸ்டாப் பண்ணட்டுமா? Okay, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் sir. Okay. Is it now okay? It is okay now. இப்போ தெரியுதுங்களா? ஐயா, இப்போ சண்முகப்பிரியா என்ன கேட்டிருக்காங்க, சாட்ல நீங்களே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். previous year question paper discussion எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க. previous year, yes. நான் அதுதான் வந்து இப்போ சாப்டர்ஸ் வந்து இப்போ நம்ம இதுவரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால வந்து நம்ம ஆஃப்லைன்ல கிளாஸ் ரூம் எடுக்கிற க்ளோசஸை விட கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா எஃபர்ட் போட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மண்டே தான் நம்ம சாப்டரோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அந்த கிளாஸ்லயே உங்களுக்கு வந்து எத்தனை டான்ஜிபிள் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுவேன். அதாவது பை த எண்ட் ஆஃப் த வீக் ஃப்ரைடே வந்து நமக்கு லாஸ்ட் கிளாஸா இருக்கும் அந்த சாப்டருக்கு. அதாவது நமக்கு 7 சாப்டர் இருக்குன்னா 7 வீக் கோர்ஸ் இருக்கும். ஃப்ரைடே வந்து ஐ வில் சால்வ் பர்டிகுலர்லி எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுவேன், ஒரு ப்ராப்ளம் விடாம.
ஐ மீன் இன்கேஸ் அதுல ஒரு சில ப்ராப்ளம் சிம்பிளா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணா உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி ஆஃப்லைன்ல கொடுத்துருவேன். ஏன்னா கிளாஸஸ் வந்து 90 மினிட்ஸ் டியூரேஷன்ல நான் கவர் பண்ண முடியாத பட்சத்துல உங்களுக்கு நான் ஆஃப்லைன் வீடியோஸை சப்மிட் பண்ணிடுவேன். ஸோ கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்கன்ற ஐடியாஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பா. எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு ஆஸ்க்? ஸோ கொஞ்சம் பெருசா, ஸோ ஐ வில் ட்ரை டு ப்ராக்டிஸ். ஸோ ஐ மீன் இந்த டிவைஸ்ல கொஞ்சம் எழுதுறது பெருசா எழுதி பழகிறது கஷ்டம். ஐ மீன் மோர் ஓவர் மை ஹேண்ட் ரைட்டிங் ஐ எம் யூஸ்ட் டு இட் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். I don't think so it's possible, but I will give my best to write bigger. So உங்களுக்கு எதனா so PDF version நான் கொடுப்பேன். அதுல வந்து you can zoom and பார்த்துக்கலாம் உங்களுக்கு வீடியோஸ். ஐ திங்க் டிஜிட்டல் வெர்ஷன் இருக்கனால உங்களுக்கு அதுல பெரிய ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா மேத்ஸ் கிளாஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். நான் பாட்டுக்கு லெக்சர் எடுக்கிறேன்றதுனால நீங்க தினம் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. So take a pen, piece of paper, sit in a chair, comfortable position, classroom focused நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றது ரெக்கமெண்ட். எனிதிங் எல்ஸ்? சார் இவங்க சங்கர் கணேஷ் வந்து அந்த எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு 20 மேத்ஸ் இருக்கும், 20 இருக்கும், அந்த 20ல எந்தெந்த ஹெட்டிங்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான விஷயம் கேட்டிருக்கிறாங்க. சங்கர் கணேஷ் நேரடியா கூட மைக் ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். ஆமா, நீங்க இன்டராக்ட் பண்ணலாம், நீங்க தாராளமா இன்டராக்ட் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். அதாவது எப்படி இருக்கும்னா வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதாவது 2018ல வந்து பாத்தீங்கன்னா வெக்டார்ல இருந்து 4 ப்ராப்ளம் கேட்டாங்க. அந்த 4மே பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட கிடையாது, ஹை ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் ஆனா லாஸ்ட் டைம் வந்து டான்ஜென்ட் பேப்பர்ல இருந்து ஒரே ஒரு வெக்டார் ப்ராப்ளம் தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்ன வந்து சிலபஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து ஹை ஸ்கோர் டார்கெட் பண்றவங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்றது நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நமக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. நம்ம ஹை ஸ்கூல்ல அனானிமஸ்ல படிச்ச மாதிரி இந்த சாப்டர்ல இத்தனை வரும், அந்த சாப்டர்ல அத்தனை வரும் சொல்ல முடியாது. பட் ஆவரேஜ் நான் ஒரு ஐடியா கொடுக்க முடியும். மேட்ரிக்ஸ் வந்து 4 ப்ராப்ளம் வரலாம், 3 ப்ராப்ளம் வரலாம், வெக்டார் வந்து 3 ப்ராப்ளம் வரலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்ல இருந்து லெஸ் வெயிட்டேஜ் இருக்கும், அதனால 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒரு ஐடியா கொடுக்க முடியுமே தவிர என்னால எந்த ஒரு அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ ப்ளூ பிரிண்ட் கிடையாது, சிலபஸ் மட்டும் தான் உண்டு. அதுவும் இந்த தடவை வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹேவ் நோ ஐடியா அபவுட் ஹவ் த கொஸ்டின் பேப்பர் வில் பி. ஸோ கொஸ்டின் பேப்பர் டஃப் இஸ் குட், கொஸ்டின் பேப்பர் ஈஸி இஸ் ஆல்சோ குட். ஏன்னா எல்லாருக்கும் ஈவனா தான் வரப்போகுது. உங்ககிட்ட என்ன இருக்கு, சிலபஸ் இருக்கு, ப்ரிப்பரேஷன் இஸ் இன் யோர் பார்ட். ஓகே சார். ஏன்னா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் கேக்குதா? இட்ஸ் ஆடிபிள் சங்கர், யூ கேன் டாக். நீங்க பேசுங்க, கேக்குது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து 100 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் எக்ஸாம் நினைக்கிறேன். ஆமா. ஓகே. இது வந்து ஃபுல்லாவே அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி இருக்குங்களா இல்ல வந்து தியரிட்டிக்கலாவும் போகுங்களா? இல்ல, இங்க பாருங்க, டான்ஜென்ட்கோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால்குலேட்டர் கிடையாது. அதனால மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் முதற்கொண்டு எப்படி இருக்கும்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் இப்போ நடத்தினேன் இல்லையா, இதுல வந்து எய்கன் வேல்யூஸே வந்து இப்போ கேட்டிருக்காங்கன்னா, நான் டிசைன் பண்ணிக்க ப்ராப்ளமே எப்படி கேட்டிருக்கேன்னா உங்களை இன்டென்சிவா, அதாவது இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது இது வரைக்கும் நீங்க மேக்ஸ் எப்படி போட்டு நல்லா போட வரல அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க சின்சியரா ஒரு ஃபியூ மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் ரிசோர்ஸ் வச்சு நீங்க நல்லா போட்டுடலாம். அதாவது ரொம்ப இன்டென்சிவா இருக்காது. அந்த 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ்ல, அதுல கண்டிப்பா வந்து ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் will be a hard problem. கொஞ்சம் காம்படிஷன் இன்டென்சிவா இருக்கும். அது வந்து சேலஞ்ச், அது உங்ககிட்ட இருக்கு. மீதி இருக்கிற ஒரு 14 to 15 ப்ராப்ளம்ஸ் வந்து அதுல வந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, அந்த இப்போ எக்ஸாம்பிள் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ நானா இருந்தேன்னா அந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து சால்வ் பண்ணாமலே பார்த்தனால ஆன்சர் கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரொஃபிஷியன்சி இருக்கு. அந்த ப்ரொஃபிஷியன்ஸ்க்கு நீங்க போகணும். அது தட் வில் கம் பை ப்ராக்டிஸ். பட் ஆனா அது சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். அதுவே உங்ககிட்ட கொடுத்தனா ப்ராக்டிஸ் இல்லாம உங்களுக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல, ப்ராக்டிஸ் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா you will take at least 2 minutes 3 minutes on a single problem. That is the goal of the examiner. So நீங்க அந்த மாதிரி கூட most of the problems வந்து உங்களுக்கு காம்படிஷன் இன்டென்சிவா இருக்காது, டைரக்ட் ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும். ஒரு 5 to 6 problems compulsory to be a hard problem. Okay sir. Shankar Ganesh, moreover all the 100 questions will be objective only ma. There will be no descriptive questions and there is no interview also. It will be only certificate verification. Okay sir. Thank you sir. Note down our director number, we will be giving in the chat. If you have any further doubts, you can ask in that phone. Okay sir. Sir, actually definitely you are creating a WhatsApp group for this particular classes, right?
Sure, ma, we will be creating. That's why we have got your WhatsApp numbers. Okay, okay, sir. Karthik Narayan, please continue. ஓகே, இதுல வந்து சண்முக பிரியான்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நெகட்டிவ் மார்க்கிங் கம்பல்சரி இருக்கு. ஸோ அதனால யூ மஸ்ட் பி வெரி கிளியர் அபவுட் எந்த கொஸ்டின் நமக்கு தெரியுதோ அது மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3. இதை நான் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணனா எப்படின்னா, கரெக்டா ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா -1 மார்க். டான்ஜென்ட் கோ பொறுத்த வரைக்கும் எவ்ரி கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஸோ அதனால நெகட்டிவ் 1/3 போகும். ஸோ அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 14 கொஸ்டின்ஸ் கான்ஃபிடென்ட்டா தெரியுது, 14 கொஸ்டின்ஸ்மே கரெக்ட்னா யூ வில் கெட் 14 மார்க்ஸ். நீங்க வந்து 20 கொஸ்டின்ஸும் எழுதுறீங்க, மீதி 6 கொஸ்டின்ஸ் வந்து தெரியல அப்படின்னா, ஸோ அதில் 14 கொஸ்டின்ஸ் ரைட் அண்ட் 6 கொஸ்டின்ஸ் ராங்னா 14 பிளஸ் -13 into 6 நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்போ -2 போகுதுன்னா அப்போ யூ வில் கெட் ஆன் அன் ஆவரேஜ் 18 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் தி ஐடியா. Cut off, I have no idea. Last time it was around 44 something. So always try to have an edge. Cut off பத்தி யோசிக்காதீங்க. As much as you can. அது first போடுங்க. Cut off will everything will take care of itself. Anything? I think director sir, I can hand over the session to director sir. 1 minute down. Students, now the power to unmute your mic has been given to you. If you want to ask any questions as the faculty, you can ask. Karthik Narayan, you unmuted your mic earlier. So இதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாமின்றவங்க வந்து virtual calculator like gate கண்டிப்பா கிடையாது. virtual calculator இருக்காது. calculator is strictly not allowed. It will be computer based examination, but அதான் சொல்லலாம், gate standardக்கு இருக்காது questions கண்டிப்பா. if your preparation is up to gate standard, it will be easier, but that doesn't guarantee. அதாவது gate clear பண்ண எல்லாரும் வந்து tangent ko easy clear பண்ணனும்னா it doesn't guarantee. tangent ko preparations வேற மாதிரி இருக்கும், gate preparation வேற மாதிரி இருக்கும். That is highly analytical problems. இது வந்து just theoretical and I have no much idea about இந்த tangent code வந்து எந்த டெப்த்துக்கு இந்த தடவை கேட்பாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ல வந்து questions are very very abstract, including mathematics ல வந்து very abstract. So ஒரே ஒரு குட்டி ப்ராப்பர்ட்டி தான் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்ல வந்து AB the whole inverse is equal to B inverse into A inverse, அதுவே ஒரு ப்ராப்ளமா கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ சார், இப்போ நான் வந்து பிடெக் ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட இதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன மாதிரி புக்ஸ் ரெஃபர்ஸ் பண்ணலாம்? ஸோ அதுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? நீங்க புக்ஸ் வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பி தரோ வித் எவ்ரிதிங். பாருங்க, இதுல நீங்க புக்ஸ் தேவைப்படாதுன்னு, புக்ஸ் அதர் கண்டென்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து என்னோட பர்சனல் நோட்ஸ் வந்து அது கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு, அதனால நான் கொடுக்க தயங்கினேன். அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பர்சனலா ஷேர் பண்ணேன். இந்த தடவை கிளாஸ் நான் டீடைல்டா ப்ரிப்பேர் பண்றதுனால என்னோட கிளாஸ் ரிட்டன் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா வந்து டைப்டு நோட்ஸ் உங்களுக்கு நான் இன்கேஸ் டைம் இருந்தா அந்த ரிட்டன் நோட்ஸை கொஞ்சம் பிரீஃபா டைப் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். புக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்ஸ் எதுவும் தேவைப்படாது. நீங்க காலேஜ்ல யூஸ் பண்ற அந்த பாலாஜி புக் அந்த மாதிரிலாம் எடுத்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு அது எந்த விதத்துல யூஸ் பண்ணணும் தெரியாது. இன்கேஸ் யூ ஆர் டூ மச் ஃபாண்ட் ஆஃப் த புக், ரொம்ப ஃபெமிலியர்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல இன்னும் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, உங்களோட காலேஜ்ல படிக்கும் போது நோட்ஸ் எதுனா நீங்க மெயின்டைன் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். புக்ஸ் எந்த புக்ஸும் தேவை கிடையாது இப்போதைக்கு. ஒரு சில கான்செப்ட்ஸ், ஒரு சில ஐடியாஸ் மட்டும் உங்களுக்கு புரியல. எக்ஸாம்பிள், கெனோனிக்கல் ஃபார்ம்லாம் நான் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் நான் என்ன புக்ல படிச்சு உங்களுக்கு லெக்சர் எடுக்கிறேனோ அதே புக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். நான் வந்து பிஎஸ் கிரேவல் ஹையர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பெரிய புக் இருக்கு, அது நான் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதுல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 pages தேவைப்படும். அந்த பிடிஎஃப் காப்பியும் உங்களுக்கு நான் நோட்ஸ்ல கீழே அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சு புக்ஸ் எதுவும் தேவைப்படாது. நோட்ஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன். Then will be the exam, I have no idea. But ஆனா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி 3 months டைம் கொடுப்பாங்க.
Sir, Ilango sir, sorry for the interruption. Yeah. Regarding the exam, ஆமா எக்ஸாம் பத்தி சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்கு. ஆனா நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிட்டு இருப்பீங்க, நமக்கு காவல்துறை, பால் தர்றவங்க, மின்சாரத்துறை இதெல்லாம் எசென்சியல் சர்வீஸ். இன்னைக்கும் இபில இருக்கவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இபில இருக்கக்கூடிய வேகன்சிஸ உடனடியா ஃபில் பண்ணாதான் எசென்சியல் சர்வீசஸ் ரன் பண்ண முடியும். அதனால ஆல்ரெடியே ஒரு 400-500 ஏஇ போஸ்ட் வந்திருக்குது. அதுக்கு இல்லாம 100-200 போஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனால எசென்சியல் சர்வீஸ் என்பதால இபிக்கான எக்ஸாம் எவ்வளவு விரைவா நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவா நடத்துவாங்க. அதனால மத்த எக்ஸாம் மாதிரி கிளரிக்கல் போஸ்டுக்குள்ள எக்ஸாம் மாதிரி தள்ளி போகாது, விரைவா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இளங்கோ சார் சொன்ன மாதிரி என்ன டேட்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் நார்மல்சி வந்த உடனே நடக்கக்கூடிய முதல் கட்ட தேர்வுகள்ல இபியினுடைய தேர்வு இருக்கும். பிகாஸ் இட் இஸ் an essential service. Thanks ma, please continue. Any other questions from students part to the faculty? Okay, now it is. Yes, ma'am. Shankar Ganesh, do you have any further doubts? No sir, no sir. Yes, ma'am. Please note down our director number. We will be giving out on the chat, and you can have a direct contact. Now it is. So I think I can come to the stop. Yes, Ilango. Yes, Ilango, please. Yeah. And thanks for your patience, and thank you so much for the first session. And I'm very happy. So I think this course will be 100% going to be very, very helpful for your preparation. So if you, it will be other in the course like or advantage na regular daily, Monday to Friday, Saturday, Sundays you can have for the Monday to Friday நடந்த class prepare பண்றதுக்கு time இருக்கும். So உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம ஒரு டீமோட எக்ஸாம்பிள், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கும்போது இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ உங்களுக்கு இந்த chat group, WhatsApp group இல்ல எதனா ஒரு group create பண்ணி நீங்க இந்த கம்யூனிட்டியை யூஸ் பண்ணி I will give my best to help you for your preparation. And thanks for today's class. And I'm just signing off. We'll meet on Monday's session. Monday session is also free session for regarding the further details of the class. Director will give you the further instructions about the class timings and the class course duration, exact duration, and everything else. And that's all for today. Thank you so much. Thanks, Ilango sir. இப்போ நம்ம அகாடமியுடைய இயக்குனர், டான்ஜெட்கோ கோர்ஸினுடைய கோஆர்டினேட்டர், மின்வாரியத்தில் செயற்பொறியாளராக கிளாஸ் 1 ஆபீசரா இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இருக்கும், கோர்ஸ் ஃபீஸ் என்ன அப்படின்ற தகவல்களை மிஸ்டர் தியாகராஜன் சார் ஷேர் பண்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இன்னைக்கு கோர்ஸுக்கு டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆல்ரெடி நாங்க டான்ஜெட்கோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த லாக்டவுன் பீரியட்னால இப்ப நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கிளாஸ் எடுத்த ஆசிரியரும் மிகவும் எக்ஸ்பீரியன்ஸான ஆசிரியர். இப்ப இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 50 hours எடுக்க போறோம் மேக்ஸ் மட்டும். அதுல டெய்லி மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 6 to 6:30 to 8 ஆர் 6 to 7:30. அது 1.5 hours சீசன் டைமு. அதுல உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்சுவலா ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கோம். இது 50 hours கிளாஸும் சேர்த்து பிளஸ் ஆன்லைன் டெஸ்ட், மேக்ஸ் டெஸ்ட் இன்க்ளூடிங் அதில் சேர்த்து 1750 வைத்திருக்கிறோம். ரொம்ப இது கம்மியான ஃபீஸு. அந்த ஜெனரல் இன்ஜினியரிங், அதாவது பேசிக் இன்ஜினியரிங் உடைய கொஸ்டின், அதாவது மொத்தம் உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்கும். மேக்ஸ்ல 30 டெஸ்ட் ஃப்ரீ. அது மாதிரி ஜெனரல் இன்ஜினியரிங், அதாவது பேசிக் இன்ஜினியரிங்ல 30+ கொஸ்டின் இந்த டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் அப்புறம் டவுட் கிளியரிங் செக்ஷனும் உங்களுக்கு ஒரு டேல இருக்கும். அது எந்த டேங்கிறத அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க பேசுங்க, கேளுங்க. என்னுடைய நம்பர் சாட் பண்ணியிருக்கோம். 9042957792 என்னுடைய நம்பரு. நீங்க என்னுடைய லைன்ல வரலாம். இதை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் இப்பயே சந்தேகம் இருந்ததுனால நீங்க டைரக்டா கேட்கலாம். அதாவது கோர்ஸ் சம்பந்தமா, கோர்ஸ் ஃபீஸ் சம்பந்தமா,
கோர்ஸினுடைய டியூரேஷன் சம்பந்தமா மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். வர 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம தொடங்குகிறோம். 1ஆம் தேதி மண்டே டு ஃப்ரைடே வந்து டெய்லி கிளாஸ் இருக்கும். ஈவினிங் 1.5 மணி நேரம், எய்தர் 6 to 7:30 or 6:30 to 8. That will be announced earlier. அது வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு எத்தனை வாரங்கள் இளங்கோ டோட்டலா கிளாஸ்? 7 வீக்ஸ் கிளாஸ் இருக்கு. 35 டேஸ் கிளாஸ் இருக்கு. இதுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து 1500. இதுக்கான டெஸ்ட் அதுக்கு வந்து ஒரு 250, டோட்டலா 1750 தான். ஆனா அந்த 1750ல உங்களுக்கு ஃப்ரீயா ஒண்ணு தரப்போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் இன்ஜினியரிங்கினுடைய 30 டெஸ்ட் கொஸ்டின்ஸும் கூட நம்ம ஃப்ரீயா தரோம். We are not going to conduct the classes, but மேத்ஸ் நடத்தும் போது ஜெனரல் இன்ஜினியரிங் தரோம். ஜெனரல் இன்ஜினியரிங் தொடங்கும் போது அந்த ஃபீஸ் நீங்க இது பண்ணிக்கலாம். 1750 மட்டும்தான். வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் ஃபீஸ் சம்பந்தமான டவுட், டியூரேஷன் சம்பந்தமான டவுட் கிளியரன்ஸ் அது இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். சார் நம்பர் போட்டீங்களா? அல்லது இப்போ காமெண்ட்ஸ் இதுல கேட்கல, நாங்க தனியா கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா, we have posted our director who is on the screen now, Mr. G. Tyagarajan's number on chat to everyone. It is 9042957792. We posted it. 9042957792. You can ask him personally over the phone. நம்ம அப்ப செக்ஷன் முடிச்சுக்கலாமாமா? சார் இந்த வந்து 1750ங்கிறது வந்து ஒன்லி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தானே சார்? ஆமா ஆமா, மேத்ஸ் மட்டும் தான். ஓகே சார். அதர் வேற? சாரி சார், சொல்லுங்க தம்பி, சொல்ல வந்தீங்களே. இல்ல இல்ல, இப்போ அதான் ஆக்சுவலி வந்து இது வந்து உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் வருது இல்ல சார்? அதர் இதை கவர் பண்ற மாதிரினா அது எவ்வளவு சார் வரும்? அது ஜெனரல் இன்ஜினியரிங் ஆர் அந்த மாதிரி எல்லாம் நடத்துவீங்களா? இல்லமா, அதுக்கான ஃபேக்கல்டிஸ் இப்ப வந்து கொரோனா டைம்ல மூவ் பண்றது, அவங்க எடுக்கிறதுக்கான கமிட்மெண்ட்ஸ் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். அதுவும் நாமினலா தான் இருக்கும். அதுவும் we are going to take that also, but that will be a separate payment around this amount only. Okay. Thank you, sir. Any other doubts? Chat ஏதாவது பண்ணிருக்காங்களா? முல்லை இது chat ஏதாவது questions? If I miss the classes, can I able to access the recorded classes? இளங்கோ சார், இளங்கோ, அதாவது one student I asked if I hello sir, அங்க பாருங்க அந்த ஜாமி போட்டுருக்காங்க பாருங்க. I think நான் பாத்து ரிப்ளை பண்ணிருக்கேன் சார். சொல்லிட்டீங்கல்ல, you are told. Okay. மெட்டீரியல் ஸோ மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், என்னோட பர்சனல் நோட்ஸ் மட்டும் தான் வந்து இப்போதைக்கு எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். பட் எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னா வந்து இது மட்டும் தான் கேரண்டீடாக நான் சொல்ல முடியும். அதாவது என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நான் கிளாஸ்ல நடத்துகிற ப்ராப்ளம்ஸ், ப்ரிப்பரேஷனுக்கு நான் வந்து எழுதியிருக்க நோட்ஸும், அதுக்கப்புறமா கிளாஸ்ல வந்து நடத்தும் போது உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தெரியுது இல்லையா நான் எழுதுற மேட்ரிக்ஸ் நோட்ஸ், அது வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். 2 வெர்ஷன் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் உங்களுக்கு ரெண்டு வெர்ஷன் ஆஃப் நோட்ஸ். ஒன்னு என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அது கொஞ்சம் ஒரு சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று வந்து நான் கிளாஸ் நடத்துற பிடிஎஃப் நோட்ஸ். இது 2 கேரண்டீடா கொடுக்குறேன். பட் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல உட்காந்து கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணி கொஞ்சம் நீட்டா ரொம்ப ப்ரீஃபா எக்ஸ்பிளைனா எழுதியிருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி நோட்ஸ் டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் எங்களோட டைப்பிஸ்ட் அவைலபிலிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில இதை பொறுத்து எங்களால் அது கிளாஸஸ் எண்டில் கொடுக்க முடியுமான்றது தெரியல. பட் என்னோட கண்டென்ட் நோட்ஸ் அண்ட் ரிட்டன் நோட்ஸ், இந்த நோட்ஸ் வந்து இட் பி சஃபிஷியன்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன். அந்த பேசிஸ்ல நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் அதர் தென் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து மேபி உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் ஒரு ஆடட் ஸ்டடி மெட்டீரியல்லாம் இருக்கும். அது வந்து பார்ட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் தான். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் தி ஸ்டடி மெட்டீரியல். புக்ஸ் வந்து உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் எந்த புக்ஸும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கிளாஸ் நோட்ஸ், ரிட்டன் நோட்ஸ் அண்ட் பிடிஎஃப் நோட்ஸ் would be sufficient. வேற எதனா கேட்கணுமா யாருன்னா? நீங்க if you have any personal doubts ma, we have given our director Tyagarajan's number. You can contact him directly and ask any kind of questions. I think one more announcement from GT. சக்தி கைடு புக் நாங்கள் கொடுக்குறோம்.
ஆனா அது வந்து அதர் தென் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா அது பேமெண்ட் வரும். அதுல வந்து பேசிக் இன்ஜினியரிங் அது வந்து மேக்ஸ் பிளஸ் வந்து கோர் சப்ஜெக்ட், அந்தந்த ஒரு சப்ஜெக்ட் தனியா ஒரு புக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ தனித்தனியா புக் அவைலபிள். அது நீங்க வேணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர்லயே அந்த புக்கை அனுப்பி வைப்போம். அந்த புக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து டேஞ்செட்கோ அது மாதிரி கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணது அதுல இருக்கும். மெட்டீரியல்ஸும் அதுல சேர்ந்துருக்கும். அது தேவை இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். ஹலோ சார். சக்தி கைடினுடைய ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸோட இருக்கு. அது வேணுன்றவங்க அதுக்கு தனியாக நீங்க பணம் கட்டி வாங்கிக்கலாம். அது நாங்க வாங்க கொஞ்சம் கரெக்டான ரேட்ல உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். ரைட், நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? ஹலோ சார். பிரவீன் சுந்தர் பேசுங்க. ஹலோ சார், இப்போ இந்த 1750 ஃபீஸ் இருக்குல்ல சார், இது ஆல்ரெடி ஃபுல்லா எக்ஸஸ் ஃப்ரம் டோட்டல் பேவா இல்லை எப்படி சார்? இல்லவா, இது வந்து மேத்ஸ்க்குள்ள 20 மார்க் இருக்குல்ல தங்கம், அதுக்கு மட்டும் உள்ள ஃபீஸ் இது. ஓகே ஓகே. 20 மார்க் உள்ள ஃபீஸ் அது. ஜெனரல் இன்ஜினியரிங்கும் கோர் இன்ஜினியரிங்கும் எடுக்கிறதுக்கு ஃபேக்கல்டிஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கும் இதே மாதிரி நாமினலா தான் இருக்கும். ஓகே சார். இது வந்து ஒன்லி 20 மார்க்ஸ் கவர் பண்ணக்கூடிய மேத்ஸ். இதுல எது உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா தரும் அப்படின்னாக்கா ஜெனரல் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ஃப்ரீயா தரும். ஓகே ஓகே. டெஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வரும். அப்புறம் பிரவீன் சுந்தர் கேள்வி கேட்டது. ஆமா சார், ஆமா. சக்கர் கணேஷ், உங்க மைக் அன்மியூட் ஆயிருக்கு, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஓகே சார். இளங்கோ சார் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? கன்க்ளூட் பண்ணிக்கலாம் சார். நண்பர்களே, மறுபடியும் வே டு விக்டரி மூலமாக நடத்தப்படுகிற IMN IAS அகாடமியினுடைய டேஞ்செட்கோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் ரிட்டன் டெஸ்டுக்கான மேத்ஸ் போர்ஷனுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸுக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நடந்த விஷயங்களை உங்களுக்கு நான் கன்க்ளூட் பண்ணி சொல்றேன், ஒரு தொகுத்து சொல்றேன். மொத்தமாக இந்த இன்ஜினியரிங்கான ஏஐக்கான டெஸ்ட் 100 கேள்விகள் கொண்ட அப்ஜெக்டிவ் கேள்வி மட்டும். அது டிஸ்கிரிப்டிவ் எதுவும் கிடையாது. ஒரு நிமிஷம், டிஸ்கிரிப்டிவ் எதுவும் கிடையாது. ஆன்லைன் டெஸ்டாக நடக்க போகிறது. இது முன்னாடியும் விண்ணப்பிச்சிருந்தாங்க, ஆனா இப்ப நாள் நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 100 கேள்வியில 20 கேள்வி மேத்ஸ், 20 கேள்வி ஜெனரல் இன்ஜினியரிங், 60 கேள்வி கோர் இன்ஜினியரிங் இருக்கும். இந்த 20 கேள்வி ஜெனரல் இன்ஜினியரிங் மேத்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான டெமோ கிளாஸ் தான் இப்ப நம்ம வச்சிருக்கிறோம். இதுக்கான கோர்ஸ் வந்து 7 வாரங்கள் எடுக்க போறோம். 35 டேஸ் எடுக்க போறோம். வர்ற 1ஆம் தேதி திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே, அப்புறம் எகைன் மண்டே டு ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு 7 வீக்ஸ் எடுக்க போறோம். 35 days எடுக்க போறோம். The course duration will be, class duration will be around 50 hours. அதனால நீங்க இன்டராக்டிவ் செக்ஷனா இருக்கும். ஜூம் வழியா வந்து கிளாஸ்லயே டவுட் கேட்கலாம். வர முடியாதவங்க ரெக்கார்டட் வீடியோஸ் நாங்க போடுவோம், அவங்களோட இமெயில் ஐடி அக்சஸ் பண்றது அளவுக்கு இங்க அந்த அளவுக்கு வரலாம். ஃபீஸ் வந்து வெறும் 1500 தான் வச்சிருக்கிறோம். 250 rupees டெஸ்ட், அதாவது 1750 வச்சுக்கலாம், குழப்பம் இல்லாம. ஃபீஸ் வந்து 1750. இதுல கிளாஸையும் நீங்க ஃப்ரீயா ஒரு 30 டெஸ்ட் எடுத்துக்கலாம். இது 1750 கட்டிட்டு வர்றவங்களுக்கு ஜெனரல் இன்ஜினியரிங் 30 கேள்வித்தாளும் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும். ஜெனரல் இன்ஜினியரிங்க்கும் கோர் இன்ஜினியரிங்கும் தொடங்க போறோம். அதை குறித்து அடுத்தடுத்து ஃபேக்கல்டிஸ் கிட்ட கலந்து பேசின பிறகு வரும். வர 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற வகுப்பும் நம்ம தொடங்கும் போது இப்ப கொடுத்துருக்க நம்பர்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். நடுவில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா விஷயம் தெரியாம இருந்து சேராம இருந்தாங்கன்னா அந்த நம்பர்கள் எல்லாரையும் நம்ம ஜி தியாகராஜன் நம்பர் போட்டுக்கொள்ள சேட்ல, அந்த நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க சேர்த்து உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுவோம். Shall we conclude the section மா? வேற ஏதாவது விடுபட்டு இருக்க? இளங்கோ சார் முடிச்சுக்கலாம் இல்லையா? Thanks மா, thanks students. We will meet again on the 1st of June. The time will be around 6:30. We will be informing the exact time through WhatsApp group. Thank you and very kind of you. Please convey this message to all your friends. Because நேத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி போட்டோம்ன்றதால சிலருக்கு தகவல் போகல, அதனால எல்லாரும் இது பண்ணுங்க. This video will be available in YouTube. That link will also be sent to you.
Thanks, Ma. Thank you very much. See you again.